பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அனுசரணையில் சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த செயலமர்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள், பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதி, வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். யாழ்ப்பாண குடாநாட்டின் நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாப்பு என்பது ஒரு எளிதான பணி அல்ல. அது பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு நீண்டகால பயணமாகும். நிலத்தடி நீர் முகாமைத்துவம் என்பது ஒரு தனி நிறுவனத்தின் பொறுப்பல்ல. அரசாங்கம், ஆய்வு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், விவசாயிகள், சமூகங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் போதுதான் நிலையான தீர்வுகளை உருவாக்க முடியும். வெளிநாட்டு உதவி திட்டங்கள் நிறைவடைந்த பின்னரும் இந்த பயணம் தொடர வேண்டும். அதுவே இத்திட்டத்தின் உண்மையான வெற்றியாகும். இலங்கையின் நிலத்தடி நீர் முகாமைத்துவம் என்பது மிகவும் சிக்கலான ஒரு தலைப்பாகும். இது ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் நீர்வழ முகாமைத்துவம் தொடர்பில் பலதரப்பட்ட பிரச்சினைகள் காணப்படுகின்றன. நம்மிடம் அதிகப்படியான நீர்வளம் காணப்படுகிறது. கடந்த ஆண்டு புயலின் போது இதனை நாம் உணர்ந்தோம். வடமாகாணத்தில் நிலத்தடி நீரின் நிலையான பயன்பாட்டுக்கு உதவுவதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.